இங்க வரணும். 8 மணிக்கு இங்க வரணுமா? 8:30 இங்க வரணும். 8:10 எந்திரிச்சுட்டு கிளம்புங்க அம்மாவை போட்டு டென்ஷன் ஆகிட்டு நீங்களும் டென்ஷன் ஆகிட்டுனா இருக்கக்கூடாது. எத்தனை மணிக்கு நம்ம ஏழாவே 7 மணிக்கு எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகள்லாம் முடிச்சு கரெக்டா 8:00 இருக்கணுமா? 8:15 நம்ம ஸ்கூலுக்கு வந்துடணும். புரியுதுங்களா பாப்பா? லேட்டா வந்துட்டு அம்மாவை டென்ஷன் படுத்திட்டு டீச்சர்ஸ்களை கோபப்படுற மாதிரிலாம் வச்சுக்க கூடாது. யாரு என்ன சொன்னாலும் பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி டீச்சர்ஸா இருந்தாலும் சரி நமக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவார்கள். புரியுதா உங்களுக்கு? ஸ்கூல் விட்டு போகும்போதே 4 பேர் என்ன செய்யக்கூடாது? சைக்கிள்ல போகும்போதே லைன் அங்கிட்டு 4 பேர் அங்கிட்டு 4 பேர் என்ன செய்யக்கூடாது? அப்பதான் நீங்க காயா பேசிட்டு போவீங்க. அப்படின்னா என்ன செய்யக்கூடாது பாப்பா? போகக்கூடாது. தம்பிகளா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் எப்படி போன சைக்கிள் ஸ்கூல் விட்டு போகும்போது ஒவ்வொரு ஆளுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஆள் தானே போடணும், இல்லை 4 பேர் மொத்தமா போடணுமா? ஒரு ஆளுக்கு பின்னாடி பக்கத்துல ஒரு ஆள் பின்னாடி தான் போகணும். சேஃபாக நீங்க போகணும். அது மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ நம்ம தாத்தான்னு கிடையாது. பிரச்சனையே நமக்கு அங்கேதான். எங்க குழந்தைகளுக்கு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாரு நம்மளுடைய தெரியாத பர்சன் யார் இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம போய் பேசக்கூடாது. நம்ம போய் பேசலாமா? நம்ம பேசக்கூடாது. உங்க அம்மா இன்னைக்கு வரல, உங்க அண்ணன் இன்னைக்கு வரல, என்னைய கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம பேரலாமா? அவங்க பின்னாடி என்ன செய்யணும்? அப்படி வாசல்ல வந்து யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா ஓடி வந்து யார்கிட்ட சொல்லணும்? டீச்சர் சொல்லுவேன். டீச்சர் இது யாருன்னே தெரியல டீச்சர், என்னை வந்து வெளியில நின்றுட்டு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். சொல்லாம மறைக்காம நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம ஏறி போயிடக்கூடாது. உங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. குட் டச் பேட் டச்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? எந்த டச்சுமே கிடையாது. டோன்ட் டச்சுங்க. அதுல என்ன டச்சுல குட் டச் பேட் டச் சொல்லலாமா? நம்மள தொட விடலாமா? யாரையும் இருந்தாலும் யாரு தொடங்க நம்மள? அம்மா தான் அக்கா வீட்டுல போய் மேல வந்தாங்க அப்பா தொடாத அப்படின்னா சொல்லக்கூடாது. அப்பா அது நமக்கே தெரியும். புரியுதா உங்களுக்கு? என்ன பாப்பா? எந்த இடத்துல யாரு என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க குழந்தைகள். அதனால தேவையில்லாத இடத்துல பக்கத்துல தாத்தா குளிக்க போகும்போது உங்க அம்மாவே சொல்லுவாங்க, ஐயா குளிக்க ஆத்துக்கா போறீங்க, இந்தாங்க அம்மாவை சேர்த்து குளிப்பாட்டு விட்டுடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. போகலாமா? நம்ம அப்படி போகக்கூடாது. நம்பக்கூடாது. நமக்கு உறவினர் நமக்கு யாரு? நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு இல்லாத ஒரு அக்கறை வேற யாருக்கும் கிடையாது. புரியுதா? உங்களுக்கு செல்போன்ல தேவையில்லாம மிஸ்டு கால் வர்றது, தேவையில்லாம அனாவசியமான கால் வர்றது, நம்பரா இருக்கேன்னு சொல்லுது. ஒரு பிள்ளைனா பார்த்துட்டாங்கன்னா ஒரு கொஞ்சம் மெச்சூர்டான பிள்ளைனா பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்க, நம்பர் எப்படி வாங்கணும்னு தெரியல. நீ தான் ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டா நம்மளை பிடிக்க முடியுமா? அது பூரா என்னது? அது பூரா என்ன பாப்பா? பொய்யா இல்லையா? இப்ப பாத்தீங்களா நீங்க டவுன்ல ஒரு வண்டி, ஒரு கையில ஒரு வெள்ளி செயினு, கழுத்துல ஒரு செயினு. வண்டின்னா அவனுடையது கிடையாது. யாருடையது? பக்கத்துல உள்ள ஓசி வாங்கிட்டு வந்து அந்த ஸ்கூல்ல சொல்ல விரும்பல. ஒவ்வொரு ஸ்கூலுக்கு முன்னாடி நிற்பானுங்க. நான் கரெக்டா 3:45 போயிடுவேன். அந்த டிக்கெட்டுகளை கூட என்ன செய்வேன்? விரட்டி, அதாவது வீடு போற வரைக்கும் நாங்க விரட்டிட்டே இருக்க முடியுமா? நம்ம கண்ட்ரோல். புரியுதா உங்களுக்கு? யாரை நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம நம்பக்கூடாது. நம்மளுடைய ரிலேஷனை தவிர நம்ம நம்பக்கூடாது. அவனுக்கு தேர்ட் பர்சனுக்கு அக்கறை கிடையாதுல்ல. நம்ம அக்கறை உண்டாப்பா. நமக்கு பேசக்கூடாது போன்ல. புரியுதா? இன்ஸ்டாகிராம் ஒரு ஆப்பு அதெல்லாம் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்ணக்கூடாது பாப்பா. அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. செல்லே யூஸ் பண்ணக்கூடாது. அது ஏதாவது எமர்ஜென்சி போட்டுருக்காங்க அம்மா சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி போட்டுருக்காங்கன்னா அம்மா அப்பா சொல்லட்டும். புரியுதா? செல்போன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம பார்க்கக்கூடாது. ரொம்ப அதிக நேரம் கேம் விளையாடுறது, அதனால நம்ம என்ன செய்யணும்? நமக்கு கண்ணுக்கு பாதிப்பு அடையும். அதனால பசங்களுக்கு மேட்ரிக் சொல்றேன், யாரையுமே நம்ம நம்பிடக்கூடாது. பூராமே நம்மளை வசீகப்படுத்துறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? வச்சுக்கிறாங்கன்னா இப்பயே நம்மளை வந்து நம்மளுடைய ஃபேமிலியை பூரா பார்த்துக்குருவான். நீ கொஞ்சம் 9th 10th ஆனவன நம்மளுடைய நம்பரை வாங்கிட்டு செல்லம் சாப்பிட்டீங்களா, கிளம்பிட்டீங்களா, அது பூரா எழுது. அது பூரா பொய். எப்படி? நம்மளை கவர்றதுக்காக. நீங்க என்ன செய்வீங்க? ஒரு அம்மா கூட நம்ம இப்படி கூப்பிட்டது கிடையாது. அப்பா கூட காலேஜா சாப்பிட்டேன். இவனுக்கு நல்ல ஒரு அக்கறையா. முக்கால்வாசி பிள்ளைகளுடைய நிலைமையே இப்ப அதுதான். புரியுதா உங்களுக்கு? அதனால அது